அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு சனிக்கிழமை. ஒரு விசேஷம் கிடையாது, 6 விசேஷம் நாளைக்கு. இப்போ சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். நாளைக்கு சனிக்கிழமை. ரெண்டாவது அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம்ங்கிறது சனியனுடைய நட்சத்திரம் இல்லையா? சனிக்கிழமையில் சனியனுடைய நட்சத்திரம் வர்றது ஒரு விசேஷம். இது ரெண்டாவது விசேஷம். மூணாவது நாளைக்கு பிரதோஷம். சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம். சரி, இந்த அனுஷம் என்கிறது காஞ்சி மகாபெரியவனுடைய நட்சத்திரம். அது திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த வருடாபிஷேகம் என்னட்டு முருகருக்கு நடத்துவாங்க. அந்த விசேஷமும் நாளைக்கு இருக்குது. சரி, இது ஆனி மாதம் இல்லையா? இந்த ஆனி மாத அனுஷம் என்பது நாதமுனிகள் 4000 கொடுத்தார் இல்லையா? ஆழ்வார்கள் கொடுத்த 4000 தொகுத்து கொடுத்தார். எப்படி நம்பியாண்டார் நம்பி தேவாரத்தை பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் தொகுத்து கொடுத்ததா சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நாதமுனிகள் 4000 ஒன்றாக தொகுத்து பகுத்து இசையமைத்து அவர் இந்த உலகுக்கு தந்தார். அந்த தமிழ் பிரபந்தத்தை மீட்டு கொடுத்த நாதமுனிகள் என்கிற ஆச்சாரிய பரம்பரையினுடைய முதல் ஆச்சாரியருடைய திருநட்சத்திர நாள். காட்டுமன்னார்குடியில் தான் அவர் அவதாரம் செய்தார். அதுவும் நாளைக்கு தான். சரி, இதை விட என்னன்னா, இந்த பிரதோஷம்ங்கிறது நம்ம சிவன் கோயில்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக மாலை நேரத்தில் அந்த பிரதோஷ வேளை என்பது ஒரு 5 மணிலேருந்து 6 மணி வரை வச்சுக்கிங்க. 4லேருந்து 6 கூட வச்சுக்கலாம். மாலை இந்த அந்திம வேளைன்னு சொல்லக்கூடிய வேளை, அந்த வேளை தான் பிரதோஷ காலம். அந்த காலத்தில் செய்யக்கூடிய எந்த வழிபாடும் மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். அது சைவத்திலையும் சரி வைணவத்திலையும் சரி. சைவத்தில் பிரதோஷம் எல்லா கோயிலையும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அங்கே அபிஷேகங்கள் நடக்கும். பலவிதமான அங்கே கூட்டமே அலைமோதும். இப்போ அந்த பிரதோஷ காலம் என்னாலே ஒரு சின்ன கோயிலில், கிராமத்து கோயிலில் கூட ஜனங்க ரொம்ப நம்பிக்கையோடு போய் வழிபடுகிறார்கள். வைஷ்ணவத்தில் பிரதோஷத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்ட்டு கேட்டால், இது நரசிம்மருடைய ஆவிர்பாவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதோஷ வேளையிலே தான் தன்னுடைய பக்தனாகிய அந்த பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அதனால் அந்த நரசிம்மர் அவதாரம் எடுத்த அந்த பிரதோஷ வேளை என்பது நரசிம்மருடைய வழிபாட்டுக்கு சிறந்தது. நரசிம்மரிடத்தில் எதை பிரார்த்தித்தாலும் அவர் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலான்னு சொல்ல மாட்டார். இன்று, இப்பொழுதே அப்படின்ட்டு அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளை உடனுக்குடன் அது சரியான கோரிக்கையாக இருந்தால் நிறைவேற்றி தருகின்ற மகாபிரபு அந்த நரசிம்மர். அந்த நரசிம்மருடைய காலம் இப்போ வரிசலாக பாருங்கள். நாளைக்கு சனிக்கிழமை, அனுஷ நட்சத்திரம், பிரதோஷ காலம், திருச்செந்தூரில் வருடாபிஷேகம், நாதமுனிகளினுடைய அவதார ஜெயந்தி காலம், நரசிம்மருடைய அந்த ஆவிர்பாவ காலம். இந்த திருவல்லிக்கேணின்னுட்டு ஒரு திவ்ய கஷேத்திரம் இருக்குது சென்னையில். அந்த திருவல்லிக்கேணியில் நரசிம்ம பெருமாள், தெளிசிங்க பெருமாள்னுட்டு பேர், எல்லாத்தையும் தெளிய வைக்கக்கூடிய பெருமாள், தெளிசிங்க பெருமாள். அந்த நரசிம்மர் அந்த இடத்துல ரொம்ப பிரசித்தி. அந்த நரசிம்மருக்கு கருட சேவையும் நாளைக்கு நடக்குது. இப்போ எத்தனை சிறப்பு பாருங்கள். இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் சாலச் சிறந்த வழிபாடு. அதில் சனி மகா பிரதோஷம் என்கிறது, அதாவது மற்ற பிரதோஷ நாட்களை விட சனிக்கிழமையிலே வரக்கூடிய பிரதோஷ நாளிலே விரதம் இருப்பதும் சிவனை வணங்குவதும் சாலச் சிறந்த பலனை தரும் அப்படின்ட்டு சாஸ்திரங்களெல்லாம் சொல்லுது. அதாவது ஒரு சனி பிரதோஷம் விரதம் இருந்தால், ஒரு ஆண்டு பிரதோஷத்திலே விரதம் இருந்தால் என்ன பலனோ அந்த பலன் கிடைத்துவிடும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த சனிக்கிழமை பிரதோஷ விரதம் இருப்பதாலே என்ன பலன் என்று சொன்னால், நமக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ அந்த தடைகள் நீங்கிவிடும். தடைகள் நீங்கிவிட்டால், இப்போது நம்ம அந்த பக்கமாக போகணும், பாதையில் ஒரு சுவர் கட்டி இருக்குது, இல்லாட்டி சேறு சகதியமாக இருக்குது, இல்லை முள் பாதையாக இருக்குதுன்னு சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிடலாம் இல்லையா? அந்த பக்கம் போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த பக்கம் போக விடாமல் தடுக்கிறது எது? ஒரு தடைச்சுவர். இந்த தடைச்சுவரை நீக்குவது தான் இந்த பிரதோஷ அந்த விரதத்தினுடைய பலன். எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடை பொடி பொடியாக போய்விடும்.
தடுப்பார் யாரும் இல்லாததாலே நம்முடைய முயற்சி பலனளிக்கும். ஏன்னா நம்முடைய முயற்சிக்கு பலன் தராமல் இருப்பது தோஷங்கள், குறைகள், தடுப்புக்கள். அந்த தடுப்புக்கள் எல்லாம் இல்லாததினாலே நாம் நம்முடைய உழைப்பின் பலனை முழுமையாக பெற முடியும். அதற்கு இந்த பிரதோஷம் உத்வேகத்தை தரும், தோஷங்களை நீக்கும். பிற தோஷம் நீங்க பிரதோஷ விரதம் என்பார்கள். எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக பிரதோஷ விரதம் இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த சாதாரண பிரதோஷத்தை விட சனி மகா பிரதோஷம் என்பது பல மடங்கு, 1000 மடங்கு பலன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வருடம் முழுக்க பிரதோஷ விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த விரதம் என்று சொல்லுவார்கள். இப்படி பலவிதமாக சொல்லுகிறார்கள். இந்த சனியினுடைய வேகம் தீர்ந்துவிடும். காரணம், இந்த சனிக்கிழமை அதற்கு உரிய அதிதேவதைகளிலே ஒருவர் காலபைரவர். இந்த காலபைரவருக்கு யார் சீடன்னு சொன்னால் சனி தான் சீடன். அதனால் சனியினுடைய தோஷங்களெல்லாம் இந்த பிரதோஷ விரதம் இருக்கிறவர்களுக்கு கிட்ட கூட நெருங்காது என்று சொல்லுவார்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி, இப்போ விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா 5ல் சனி இருக்குது, தனுர் ராசியில் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்குது. இந்த அர்த்தாஷ்டம சனி தோஷம் விலகும். அதே மாதிரி உங்களுக்கு சிம்ம ராசி பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்குது, அஷ்டமச்சனி. இந்த அஷ்டமச்சனி தோஷம்ங்கிறது ரொம்ப எப்படி பார்த்தாலும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த கஷ்டங்கள் விலகும். அதே மாதிரி 7.5 சனி, 7.5 சனி யாருக்கு? கும்பராசிக்கு, மீனராசிக்கு, மேஷராசிக்கு 7.5 சனி. அந்த தோஷம் விலகும். அதனால் இந்த மகா பிரதோஷம் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ரொம்ப அற்புதமாக திருஞான சம்பந்தர் பச்சை பதிகம் என்னட்டு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். திருநள்ளாறு சனீஸ்வரனுடைய கோயில் இல்லையா, அதில் ஒரே ஒரு பாட்டாவது விளக்கு வச்சு இந்த பாட்டை சொன்னாலும் போதும். இது மதுரையிலே திருஞான சம்பந்தர் அவருடைய அந்த பாடல்களுக்கு ஒரு பெரிய போட்டி நடந்தது இல்லையா சமணர்களோட. அப்போ அனல்வாதம் புனல்வாதம் என்று நடந்தது. அனல்வாதம்னா அவர் எழுதுகிற தேவார பாடலை தூக்கி நெருப்பில் போட்டோம்னா அந்த நெருப்பில் எரியாமல் எது வருதோ அது அவருடைய சக்தி வாய்ந்த பாடல் அப்படி என்று நிரூபிக்கப்படும். அப்போ ஒரு பாட்டை எழுதி போகிறார். அந்த பாட்டு தான் இந்த பச்சை பதிகம்ங்கிறது. இந்த பச்சை பதிகத்தை சொல்கிறேன் பாருங்க. போகமார்த்த புன்முலையாள் தன்னொடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோல் உடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. ரொம்ப அழகாக சொல்கிறார். போகமார்த்த புன்முலையாள், அழகான மார்பகத்தை கொண்ட அந்த அம்பாள் தன்னொடும் பொன்னகலம் பாகமார்த்த, தன்னுடைய பொன்மயமான உடம்பிலே ஒரு பாகத்தை தந்த பைங்கண், பசுமையான கண்ணுடைய வெள்ளேற்றண்ணல், வெண்மையான இந்த எருது ரிஷபம் அதை வாகனமாக உடைய பரமேட்டி அந்த இறைவன் ஆகமார்த்த தோள் உடையான், யானை புலித்தோலை போர்த்தியவன், பொன்னார் மேனியனே புலித்தோலை அறக்கசைத்து அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படிப்பட்டவன் என்ன அணிந்திருக்கிறான்? கோவண ஆடையின் மேல் ஒரு கச்சையை கட்டி இருக்கிறான். அந்த கச்சைக்கு இறுக்கமாக ஒரு பெல்ட் போடணும் இல்லையா, அது எது? அரைஞான். அது யாரு? நாகமார்த்த. நாகங்களை அரைஞானாக அணைந்திருக்கக்கூடிய யாரவர்? நம் பெருமான், நம்முடைய சிவபெருமான் மேயது இருக்கக்கூடிய இடம். சனி தோஷங்களை எல்லாம் நீக்குகின்ற நல்லாரே, திருநள்ளாறு. அந்த திருநள்ளாறில் போனால் எல்லாம் சனீஸ்வரனை பார்த்துட்டு வந்துடுறோம். அவர் பார்த்தா என்ன பண்ணுவார்? அங்கே போய் அங்கே ஈஸ்வரனை பார்த்துட்டுலாம் அப்புறம் சனியை பார்க்கணும். அதனாலே இந்த திருப்பதிகத்தை பாடி இந்த சனி பிரதோஷ வேளையிலே விரதமிருந்து நாம் அந்த இறைவனை வணங்கினால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் விலகி நமக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். அதற்கான நாள்தான் நாளைய நாள்.